இஸ் ராகுல், அவங்க கேப்ஷன் என்னது இல்லை, இஸ் ராகுல் காந்தி ஆன்டி இண்டியன். இதே வார்த்தையில் நேற்று இது நடந்திருக்கு விவாதம். ஆகவே ராகுலுடைய செயல்பாடு இந்த தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறது. இதை சொன்னதுக்காக தமிழ்நாடு பூரா மாவட்ட அளவில் காங்கிரஸ் கட்சியில், அதுவும் இப்போ இருக்கிற இன்னைக்கு காலையில் நான் வந்து பை காட் சொல்கிறேன், 2 காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் அண்ணே கூப்பிடுறாங்கன்னு போகிறேன், தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக பேசலைங்கிறாங்க. என்ன காரணம் என்ன? இவர் 5 கட்சி அமாவாசைங்கிறது இவருக்கு பொருந்தும். அதாவது புதிய பாரதம், அப்புறம் புதிய தமிழகம், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ், எல்லாத்திலும் போயிட்டு இப்போ லாஸ்ட் ரெஃப்யூஜ் காங்கிரஸுக்கு மாநில தலைவர். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் 100% இந்த நாட்டை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் பேசுகிறாங்க. பட் யூ கேரி ஆன். அதனால் ஒன்றும் ராஜாவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் உண்மை நிலை இந்த நாட்டு மக்கள் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. இஸ் ராகுல் பீயிங் ஆன்டி இண்டியன் அப்படின்னு. அதனால் உண்மையை பேசுகிறதுக்காக யாராவது போச்சுருந்தாங்கன்னா ஐம் லிஸ்ட். இவர் நேற்று முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. திட்டவட்டமாக சொல்லணுமா வேண்டாமா? எஸ், ஃப்ரம் டுமாரோ டாஸ்மாக் ஷாப் இருக்காது. ஏன் டிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறார்? பின்ன அந்த மாநாடே அக்டோபர் 2 மாநாடே மக்களை ஏமாற்ற, யாரெல்லாம் மது வேண்டான்னு நினைக்கிறாங்க, டாஸ்மாக் மூடன்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் அது. நேற்றுக்கு போய் பார்த்துருக்கீங்க. உடனே இன்னைக்கு மாநில அரசாங்கம் என்ன சொல்லுது? நாங்கள் 500 கடை மூடியிருக்கோன்னு. 1000 கிளப்பு திறந்துருக்கீங்க. அதில் அரசாங்கம் வந்து பில்டு நான் பில்டு, எனக்கு வந்திருக்க தகவலை நான் அப்படியே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்படியெல்லாம் வியாபாரம் நடக்குது. 1000 கிளப்பு இதுக்காக அதிகமாக திறந்துருக்கீங்க. அதில் வந்து என்னென்னா ஆன் பேப்பர் 150 பேர் தான் கிளப் மெம்பர்ஸ் தான் அதில் இருக்காங்க அப்படின்னு குறிப்பு. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிக்கு வியாபாரம் ஆகுது. அதில் சாதாரண டாஸ்மாக் கடையில் ஆகிற வியாபாரத்தை விட அதிகமாக நடக்குது த்ரூ தட் கிளப்பு. அதனால் இது எல்லா விதத்திலும் மக்களை முழுமையாக ஏமாற்றுகின்ற மோசடி அணுகுமுறை. அதுக்கு ஒரு பேக்கெட் அக்டோபர் 2 கான்ஃபரன்ஸுங்க.